நம்மளை பொறுத்த வரைக்கும் நர்சிங்னாலே நியர்பை ஹாஸ்பிட்டலில் ஒரு 10,000 சேலரி, அப்படி இல்லைனா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் 70,000 சேலரியில் நர்சிங் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணுமா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். நாசெட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அதாவது எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு நர்சிங் ஆஃபீஸர் டியூட்டி வேணும்னா இந்த எக்ஸாம்ஸை அட்டன் பண்ணலாம். எய்ம்ஸே பார்த்தீங்கன்னா மொத்தமாக இந்தியாவில் 15 ஹாஸ்பிட்டல்ஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த எய்ம்ஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் 1 இயருக்கு 2 டைம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணி நீங்கள் பிளேஸ்மெண்ட் ஆனீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரியே உங்களுக்கு 70K கிடைக்கும். இதுக்கான எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிஎஸ்சி நர்சிங் கம்ப்ளீட் பண்ணிக்கணும், அப்படி இல்லைனா போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் கம்ப்ளீட் பண்ணிக்கணும், அப்படி இல்லைனா ஜிஎன்எம் முடிச்சுக்கணும். ஜிஎன்எம் முடிச்சவங்களா இருந்தீங்கன்னா 2 இயர்ஸ் மினிமம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் 3,000. இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2ன்னு 2 பார்ட்டாக நடக்கும். ஸ்டேஜ் 1 பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி, இது மொத்தமாக 100 மார்க்ஸுக்கு நடக்கும். 80 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ஜென்ரலாக இருக்கும் அண்ட் 20 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ரிலேட்டடாக இருக்கும். 1/3 அப்படிங்கிற பர்சன்டேஜில் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் கால்குலேட் பண்ணுறாங்க. இந்த ஸ்டேஜ் 1 எக்ஸாமில் நீங்கள் செலக்ட் ஆனீங்கன்னா தான் ஸ்டேஜ் 2 அட்டன் பண்ண முடியும். 2வது எக்ஸாம் தான் உங்களுக்கு மெயின் எக்ஸாம். இதுக்கு மொத்தம் 100 கொஸ்டின் கேட்பாங்க. 100 கொஸ்டின்ஸ்வே உங்களுக்கு சப்ஜெக்ட் ரிலேட்டடாக இருக்கும். இதுக்குமே 1/3 அப்படிங்கிற பர்சன்டேஜில் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் கால்குலேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எல்லா என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட அப்டேட்டை நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உடனே உங்களை வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.